செல்போன் பழக்கத்திற்கும் ஆன்லைன் கேமிற்கும் இளம் தலைமுறையினர் அடிமையாகி வரும் சூழலில் புத்தகங்களை எழுதி அசத்தி உள்ளனர் அரசு பள்ளி மாணவர்கள். தமிழ்நாட்டில் அரசு பள்ளி மாணவர்களை படைப்பாளியாக்கும் நோக்கில் எழுதுக இயக்கம் செயல்பட்டு வருகிறது. இதன் மூலம் முறையாக பயிற்சி அளிக்கப்பட்டு மாணவர்களும் எழுத முடியும் என்பது சாத்தியமாக்கப்படுகிறது. இந்த நிலையில் இந்த இயக்கம் மூலம் பயிற்சி பெற்ற அரசு பள்ளி மாணவர்கள் எழுதிய 108 நூல்கள் வெளியீட்டு விழா சென்னை வேளச்சேரியில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற முன்னாள் தலைமைச் செயலாளர் வே. இறையன்பு மாணவர்கள் எழுதிய நூல்களை வெளியிட்டார். நீங்கள் எழுதத் தொடங்கினாலே கைபேசி உங்களிடமிருந்து விலகிவிடும். ஏனென்றால் எழுதுகோலை எடுத்துவிட்டால், காகிதத்தை ஒரு கையில் தாங்கிவிட்டால், கைபேசியை வைப்பதற்கு உங்கள் கைகளில் இடம் இருக்காது. நூல்களை எழுதிய மாணவர்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியுடன் தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரமாவது லைப்ரரியில் ஒதுக்குவேன். அப்படி என்னோட வாசிப்பு பழக்கம் தான் எனக்கு கதை எழுதுறதுல அதிக ஆர்வத்தை ஈடுபடுது. நாமளும் ஒரு கதை எழுதிப்போம் அப்படின்றது இந்த பேர் சொல்லிட்டு ரொம்ப நானும் ஒரு கதை சந்தோஷமா இருக்கு. இந்த நிகழ்ச்சியில் அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.